எதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை தேவை என்று எல்லோரும் சொல்லுகின்றோமோ, ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மாதிரி சொல்றான். ஒரு ஜாதி மொத்தத்திலே இங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 7,25,00,000 நினைக்கிறேன். 7,25,00,000 எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதி சொன்னா 2 கோடிங்கிறான், 3 கோடிங்கிறான், 10 கோடிங்கிறான், 7 கோடிங்கிறான், 5 கோடிங்கிறான். தேவேந்திர குல வேளாளருடைய எண்ணிக்கை 2011 மத்திய அரசு சென்சஸ் கணக்கு போறா 2011 நம்மெல்லாம் எஸ்சியா இருக்க போய் தான் 22 லட்சம் என்று சொன்னார்கள். பாத்துக்கங்க, மொத்தமே 22 லட்சம் தான் சொல்லியிருக்கான். ஆனால் நம்முடைய ஜனத்தொகை, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 1,10,00,000 பேர் இருப்பதாக நான் கணக்கீடு இருக்கிறது. எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள் என்ற கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஜாதி வாரிய கணக்கெடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு சலுகைகள் பெறுவதற்காக கண்டிப்பாக நமக்கு அவசியம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுத்து மக்கள் தொகை எவ்வளவு என்று நிர்ணயம் செய்தால் மட்டும்தான் இவ்வளவு மக்களுக்கு இதை செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியும். அதற்காக மத்திய அரசை மாநில அரசு நிர்பந்தம் செய்கிறது தவறல்லவா? மத்திய அரசிடம் நீங்கள் நிர்பந்தம் செய்ய வேண்டாமா? ஆளுங்கட்சியினர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி அழைத்து ஜாதிவாரி கணக்கெடுத்து மாநில அரசு எடுக்கிறது. மாநில அரசு எடுக்கின்ற கணக்கை மத்திய அரசுக்கு நாம் எல்லாம் கொண்டு செல்லுவோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராட்ட வைப்போம் என்று சொன்னால் கிடைக்குமா, கிடைக்காதா? எதற்காக நீங்கள் நழுவி விடுகின்றீர்கள்? நான் ஆட்சியாளரை சொல்லுகின்றேன், எடுத்தால் வேண்டாம் என்று தன்னுடைய மக்கள் சொல்லுவார்களா? பிற சமுதாயத்துக்காரர்கள் சொல்லுவார்களா? ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நமக்கு தேவை. இதை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் கணக்கிடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அதோடு மட்டுமல்ல, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இதை வலியுறுத்துகிறது. வலியுறுத்த வேண்டாமா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமா வேண்டாமா? அப்பயே அமைதியா பசியில் இருக்கீங்க நினைக்க பாவம்.